இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே. அபிஷேகம், அதை குறித்து கொஞ்சம் டச் பண்ணிட்டு நான் உள்ள போறேன். அபிஷேகம் என்று சொல்லப்படுவது இன்று நம்ம தமிழ்நாடு சொல்ல திருச்சபைகளில் இன்டர்பிரேட் பண்ற மாதிரி அர்த்தம் கொள்ளுகிறது மாதிரி இல்லவே இல்லை. ஏன்னா பரிசுத்தாவி பெறுகிறவர்களுக்கு அபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையவே கிடையாது. அது ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். டவுட் இருந்தால் முடிச்ச பிறகு வாங்க, நான் உங்களுக்கு எபிரேய பைபிள்ல இருந்து நான் உங்களுக்கு அதை விளக்கம் சொல்லுகிறேன். பரிசுத்தாவி பெறுவது அபிஷேகம் அல்ல, அந்த வேர்டு கிடையாது. பரிசுத்தாவி பண்றது ஃபில்லிங், நிரப்புதல். they were filled with the Holy Spirit. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் இந்த பாட்டில்ல தண்ணி நிரப்புறது தான் பரிசுத்தாவி. நிரப்பப்படுகிறது. நிரப்பப்பட்டால் என்ன வரும்? அந்நிய பாஷை வரும், பேச முடியும். ஓகேயா? அந்த பரிசுத்தாவி நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசுகிறதுனால என்ன பண்ணணும்னா, நீங்கள் கனிகளை கொடுக்க வேண்டும். வரங்கள் ஆப்ரேட் பண்றது அதெல்லாம் சம்திங் டிஃபரெண்ட், அதெல்லாம் உள்ள போக முடியல. ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகம்ங்கிற வேர்டு வந்து நிரப்புதல் அல்ல, மேல ஊற்றப்படுவது. இப்ப பைபிள்ல வந்து அபிஷேகங்கிற எங்க வேர்டு எல்லாம் எந்த இடத்துல எல்லாம் வருதுன்னு பாருங்களேன். பழைய ஏற்பாட்டுல சிரசின் மேல், உள்ள இல்ல, ஆரோனுக்கு உள்ள இல்ல, தெர் இஸ் இந்த பாட்டில் உள்ள இல்ல, மேல. அதுக்கப்புறம் தாவீதை அபிஷேகம் மேலே தலையில் ஊற்றினார். அதே மாதிரி சவுல் உள்ள நிரப்பல, அந்நிய பாஷை பேசல, மேல ஊற்றப்பட்டது. அதாவது ஒரு குறிப்பிட்ட பணிக்காக கொடுக்கப்படுவது அபிஷேகம், குறிப்பிட்ட வேலைக்கு கொடுக்கப்படுவது அபிஷேகம். ஓகேயா? பரிசுத்தாவிக்குள் வளர்வதற்கு கொடுப்பது பரிசுத்தாவின் நிறைவு, ஆர் ஃபில்லிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவின் நிறைவு எல்லாருக்கும் உண்டு, ஆனா ஊழிய அழைப்பு எல்லாருக்கும் உண்டுன்னு சொல்ல முடியாது. இப்ப நீங்க பாஸ்டரா, உங்க மேல பாஸ்டராக கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்க உங்க சபையை மேய்ப்பதற்காக அபிஷேகம் பண்ணுகிறார். நீங்க ஒரு சுவிசேஷகரா, உங்க மேல அபிஷேகம் இருக்கும், உள்ள இல்ல. உங்கள் மேல உள்ள அபிஷேகம் என்னன்னா வரங்கள் வல்லமை செயல்படுவதற்காக. உங்க உள்ள அந்த நிறைவுக்கு ஹோலி ஸ்பிரிட்னால உங்கள் உள்ள ஹோலி ஸ்பிரிட் நிரப்புதல்னால கனிகளை கொடுப்பீர்கள். உங்க மேல உள்ள பரிசுத்தாவியினால வரங்களை செயல்படுத்துவீர்கள். உங்கள் உள்ள மேல உள்ள வரங்களை வச்சு ஜனங்கள் உங்களை அங்கீகரிப்பார்கள், கனம் பண்ணுவார்கள். பொதுவா இவர் வரம் நிறைய இருக்கு, ப்ராஃபஸி ஷார்ப்பா இருக்குது, அற்புத அடையாளங்கள் பண்றான்னு சொல்லி பரலோகம் அப்படி செய்யாது. பரலோகம் யாரை கனம் பண்ணு தெரியுமா? ஆவியின் கனிகளை வெளிப்படுத்தும். சரிதானா? கனிகளினாலே அறிவீர்கள். அப்போ அந்நாளில் அநேகரும் நோக்கி, ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்தணும் அல்லவா, உம்முடைய நாமத்தில் அற்புதம் பண்ணங்கள். ஆண்டவர் என்ன சொன்னாரு? தெரியாதுப்பா, எனக்கு யார் அரியன் என்ன, ஐ டோன்ட் நோ, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ இது வந்து அபிஷேகம் மேல இருக்கும், என்ன வேணா நீங்க பண்ணலாம். அந்த வரங்கள் வந்து ஜனங்கள் உங்களண்டை வருவார்கள், தேவராஜம் கட்டப்படும். ஆனால் பரலோகரம் உங்களை என்னையும் எப்படி ஹானர் பண்ணும்னா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என் கேரக்டர், கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஏற்றுக்கொள்ள முடியுதா? அப்போ இப்ப அபிஷேகம்ங்கிறது நமக்கு உள்ளதல்ல. ஆனா நிறைய டாப் லீடர்ஸ் முத கூட சொல்றாங்க தமிழ்நாட்டில். ஒரு சிலர், இப்ப நான் எப்பவுமே இந்த கருத்தை சொல்றது உண்டு, ஆராய்ந்து பாருங்கள். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. சாம்சன் மேலே ஒரு அபிஷேகம் இருந்தது, பெலிஸ்தர் இருந்து விடுவித்தார். ஆனால் அவர் என்ன பண்ணாரு? அடுத்தாப்புல வந்து தெளில மடியில படுத்துக்குவாரு, மறுபடியும் அங்க போவாரு, அற்புத அடையாளங்கள் பண்ணுவாரு. ஒரு பிரயோஜனம் இல்ல, அவன் பர்சனல் லைஃப் இல்ல. அதே மாதிரி சாலமன் சூப்பர் நேச்சுரல் விஸ்டம் உலகத்துக்கெல்லாம் சொன்னாரு நீதிமொழிகள்.
ஆனா அவர் என்ன பண்ணாரு? நீதியா நடக்கலையே. ஓகே, பிறருக்கு பயம். அந்த வரங்கள்னால பிறருக்கு பயம், நமக்கு பயம் இல்லை. பழைய ஏற்பாட்டுல எனக்கு தெரிஞ்ச அளவில் 3 அபிஷேகம். ஒண்ணு, ராஜாக்களாக அபிஷேகம், தீர்க்க தரிசிகளாக அபிஷேகம். இவர் பண்ணார் இல்லையா, எலைஜா, எலியா, எலிசாவுக்கு பண்ணார் இல்லையா. 3வது பிரிஸ்ட், அது ஆசாரி அல்ல, ஆச்சாரி. பிரிஸ்ட்னா ஆச்சாரி, சரியான ஒரு மொழிபெயர்ப்பு. அப்ப பழைய ஏற்பாட்டுல என்ன அபிஷேகம்? 3, ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆச்சாரி. புதிய ஏற்பாட்டுல 5, 5 மினிஸ்ட்ரி. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் தீர்க்கதரிசியாகவும், 3வது சுவிசேஷராகவும், சிலரை சுவிசேஷராகவும், 4வது சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். 5 மினிஸ்ட்ரி. அது அந்த கடைசியில் வந்து சிலரைன்னு வராது, சிலரை மேய்ப்பரம். பாஸ்டர்ஸே நிறைய டீச் பண்றாங்க, ஆனா தனியா டீச்சரா இருக்கிறவங்க தனி அவங்க வந்து சபை வச்சு நடத்த மாட்டாங்க. அவங்க அந்த டீச்சிங் லைன்ல அழைக்கப்பட்ட சபைகள் போவாங்க. இதுல பாஸ்டர் வந்து ஒரே இடத்துல இருந்து ஊழியம் பண்ணுவாங்க, மற்றவர்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போவாங்க. அது மாதிரி அப்போஸ்தலர் சொல்லி ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க பாஸ்டர் தான், மேய்ப்பரை தான் பண்றாங்க. அப்போஸ்தலருக்கு ஒரு இடத்துல சபையை ஸ்தாபிப்பாங்க. ஒரு அதே மாதிரி நம்ம புதிய ஏற்பாட்டில் மூப்பருங்கிறது இன்னைக்கு நம்ம சபையில சொல்ற எல்டர்ஸ் கிடையாது, முழு நேரமா ஊழியம் செய்யறவங்களை தான் மேய்ப்பர், அந்த மூப்பர்கள் சொல்லி. தமிழ்ல மூப்பர் தானே இருக்கு, எல்டர்ஸ். மூப்பர்களை அழைத்து பவுல் பேசுறாரு இல்லையா, அதுல வந்து பாஸ்டர்ஸ், தீர்க்கதரிசிகள், இவங்கள தான் இருக்குது. இன்னைக்கு சபையில சபையை நடத்துறவங்கள தான் இன்னைக்கு நம்ம சர்ச்சில் எல்டர்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அது நம்ம அது இவங்க பந்தி விசாரிப்புக்கு பண்ணாங்க இல்லையா 7 பேரை, அது அந்த இதில் வரும். சரி, அது போட்டோம். அது சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரி, ஆஃபீஸ் ஆஃப் ப்ராப்பர் ஆஃபீஸ் ஆஃப் பாஸ்டர், ஆஃபீஸ் ஆஃப் எவென்ஜலிஸ்ட் அப்படி கிடையாது.